ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல. நம்ம ஃப்ரீ சீடு கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு மக்களுக்கு தெரியல. அது ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி இங்கே சரி ஹாப்பியாக ஒரு வாரம் அதெல்லாம் அந்த செடி அந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கலாம். அது போயிடுச்சு, மாடி தோட்டம் தான் நமக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதை மறந்துட்டு ஒரு வாரமாவது இங்கே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ், ஃப்ரீ சீடு கொடுங்க சிஸ்டர், என்னங்க சிஸ்டர்னு. நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கே நீங்கள் கேட்குறீங்க கொடுக்கணுன்னு ஆசை. ஆனால் என்னோடய சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு வாரம் பாப்பா லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில். அது தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரீ சீடு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். சரி, அதோட கஷ்டம் என்னன்னு சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இதை ஒரு வீடியோவாக போடுவோம். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் அப்பப்போ கொடுப்பாங்க. இல்லைன்னா தொடர்ச்சியாக எல்லாருமே ஃப்ரீ சீட்டு கேட்டுட்ருக்குறாங்கங்கிறனால தான் சரி இன்றைக்கி வீடியோ அதை பற்றின வீடியோ தான். இங்கே பாருங்கள், இது முடக்கத்தான் கீரை. இது விதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு 100 பேர் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் திட்டக்கட்ட 500 விதை எடுக்கணும். 500 விதை எடுத்தால் தான் அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஒரு 5 போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது சக்கரவள்ளி கிழங்கு. அது கொஞ்சம் ஒரு 4 தொட்டியில் வச்சுருக்கேன்னா ஒரு தொட்டி ஃபுல்லாக காலி. அது முளைச்சிருக்கோ முளைக்கலையோ, அந்த கிழங்கு இருக்கோ இல்லையோன்னு சொல்லிவிட்டு அது ஃபுல்லுமே நான் கட் பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்களேன், இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிழங்கு இப்போ தான் வச்சுருக்கு. நான் எடுத்துட்டேன். அச்சோ, சரி அந்த இலையை மட்டும் கட் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறனால எனக்கு சரி என்ன பண்ணுறது, ஒரு தொட்டியவே காலி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு தொட்டி அது மேலால் கிள்ளணும்னு நினச்சேன். அது வந்துருச்சு, அந்த வேர் வந்துருச்சு. அப்புறம் சரி, எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் நிறைய பேர் இந்த செடியெல்லாம் கேட்குறீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரணகல்லிம்பாங்க இல்லையா, கிட்னி ஸ்டோன் கரைக்கிறது. இது கேட்குறீங்க. நானே ஒன்று நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வச்சு அந்த நத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணது போக இது தான் இருக்குது. இதை க்ரோத் பண்ணி தான் நான் எல்லாருக்குமே அனுப்ப முடியும். அதனால் சரி, இந்த ஒன்று நம்ம காப்பாற்றி வச்சுட்டு அப்புறம் ஜனங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க பேர் அனுப்புறதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு சில பேர் கோவம் கூட படுறாங்க. நேராகவே சொல்கிறாங்க, என்னங்க நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டிங்க கேட்குறேன், நீங்கள் அனுப்பவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாடி தோட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய லெவல். நம்ம ஏக்கர் கணக்கில் போடுறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு 2-3 சென்ட் இடத்துல தான் நம்ம வைக்கிறோம். இங்கே பாருங்களேன், அந்த தொட்டியில் கிழங்கு வைக்கல. அதே டயத்தில் தான் நான் இந்த பைப்பு, அதாவது வேஸ்ட் பைப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு சின்ன இது நோண்டி உள்ளே வச்சேன். அதில் பார்த்திங்கன்னா 3-4 கிழங்கு பெருசு பெருசாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, மண் எல்லா கிழங்கு வகைக்கும் லூஸாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆற்று மண்ணுங்கும்போது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது வேர் நல்லா போய் கிழங்கு வச்சிருச்சு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கார்டன் மண், களிமண் எல்லாம் மிக்சடு தான். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிறனால வேர் சரியாக போக முடியாமல் கிழங்கே வைக்கவே முடியல. இதில் அப்படி இல்லை. நல்லா மண் ஆற்று மண்ணுங்கும்போது ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால சட்டுன்னு நமக்கு சூப்பராக ஒரு கிழங்கு கிடச்சிது. சரி, இதுலேயே வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணை தூக்கி வேறு பக்கமாக கொட்டிட்டு அந்த பைப்பை அந்த கார்னரில் வச்சு விட்டு அதில் மண் கொட்டி அப்படியே சின்ன சின்னதாக நட்டு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கலாம், நமக்கு ஹார்வெஸ்ட்டும் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதில் ஃபுல்லாக நட்டு வச்சுட்டேன். கிழங்கு செம்ம டேஸ்ட்டு. அந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இதுவுமே நிறைய பேருக்கு திட்டக்கட்ட எல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறக்குள்ளேயும் போதும் இந்த பேக்கிங்கில் போட்டு ரொம்ப வேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், 4 பேக்கெட் எனக்கு ரிட்டன் ரொம்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாகி போச்சு. அதை திரும்ப அவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் திரும்பவுமே நான் ஃப்ரீ கொரியரில் பண்ணேன். சரி, இது போஸ்ட் இப்படி பண்ணால் திரும்ப வந்துடுதேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்ததுக்கெல்லாம் நானே ஃபோன் பண்ணி அட்ரஸ் வாங்கி போஸ்ட் கவரில் போட்டு விட்டேன். போஸ்ட் கவரில் போட்டு விட்டு அது சென்ட்டு ஆயிடும்னு கன்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட்டும் அந்த மாதிரி ரிட்டன் வந்திருக்கு. திரும்பவும் இதுவும் ரிட்டன் வந்தால் திரும்பவும் நம்ம அதை பறிச்சுட்டு ஒட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் நிஜமாகவே இந்த வாட்டி அனுப்பும்போதெல்லாம் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். எல்லாருக்குமே போய் சென்ட் ஆயிடணும்னு ரொம்ப ப்ரே பண்ணேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அதாவது ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கொடுக்குற காசு எனக்கெல்லாம் ஒரு
என்ன சொல்கிறது, எனக்கு ரூ. 1 அதில் நமக்கு தேவையும் கிடையாது, நமக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த காசு வந்து எனக்கு நிறைய போகிறதும் கிடையாது. என்னோட ஹேபிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சரி ஓகே நமக்கு வந்து இது ஒரு எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு தான் இந்த வேலையெல்லாம் கஷ்டமான வேலை செய்கிறேன். இல்லைன்னா எனக்கு செய்யணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. சரி ஓகே நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம், எல்லாருமே நிறைய பேர் வைக்கட்டுமே, நம்மக்கிட்ட விதை இருக்குது, அந்த விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாமேன்னு தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். இதில் பாருங்கள், போன வாட்டி நான் வந்து அனுப்புனேன் இல்லையா, அதில் கொஞ்சம் பேருக்கு கீரை விதை கேட்டவங்களுக்கு மட்டும் கீரை விதை நான் அனுப்பிவிட்டேன். கீரை விதை கேட்காதவங்களுக்கு வேற காய்கறி விதை மட்டும் வச்சு அனுப்பிவிட்டேன். எல்லாருக்கும் சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை, பருமன் வெண்டை, யானை தந்த வெண்டைன்னு எல்லாம் மிக்சடாக போட்டு வச்சேன். இந்த பாருங்கள், இந்த கொரியர் போயிட்டு ரிட்டன் வந்தது பார்த்திங்களா, இதில் பார்த்திங்கன்னா விதை அப்படியே இருந்தது. ஒரு 2 வாரமாக இருந்தது. சரி அதையுமே இதில் கொட்டி விட்டுட்டேன். இருக்கட்டும், ஏன்னா ஜாம் புளிச்ச நமக்கே இல்லை, எல்லாருமே ஜாம் புளிச்ச கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ தான் வந்து ஒரு 4-5 செடி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அநேகமாக இன்னும் 1 மாதத்துல நான் எல்லாருக்குமே அது விதையை கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஏன்னா ஜாம் புளிச்செல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும் ஈல்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த விதை வந்து கலெக்ட் பண்ணுறதும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமான வேலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, யானை தந்த வெண்டைங்கும் பார்த்திங்களா, அது சொனப்பு இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம விதை கலெக்ட் பண்ணும்போது கையிலெல்லாம் குத்திக்கும். அதே மாதிரி தான் வந்து தூதுவளையில் வந்து முள்ளு செடி, அது தூதுவளைங்கிறது ஃபுல்லுமே முள்ளு செடி. அதில் விதை கலெக்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு கையில் அங்கங்கே வந்து முள் குத்திக்கும். அதில் நின்று மெதுவாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது அப்புறம் வந்து போகன்வில்லா கட்டிங் நிறைய பேர் கேட்குறீங்க. போகன்வில்லா கட்டிங் இங்கே பாருங்கள், சின்னதாக நான் கட் பண்ணி இதில் வைக்கிறேன். வச்சா கிழிஞ்சுதுன்னா அப்போ மொத்தமுமே உங்களுக்கு மற்ற பிளான்ட்டுமே வராமல் போயிடும். அதெல்லாம் தெரியல, அவங்க சரி ஆசைப்பட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெருசாக, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கொரியர் வந்து 45 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னனால எனக்கு அது நான் ஒரு 4-5 இது வந்ததுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் சரி இது ஃப்ரீ போஸ்ட்டில் போட்டோம்னாக்கா நமக்கு ஒரு 10 ரூபாவா போயிட்டு வர்றதுக்கு 10 ரூபா சரி போகுது. அட்லீஸ்ட்டு அதில் போட்டாக்கா ஒரு 100 பேருக்கு போட்டோம்னாக்கா அட்லீஸ்ட் 90 பேருக்கு போகுது. அதில் 10 பேருக்கு தான் போக மாட்டேங்குது. அந்த 10 பேருக்கு போகாதவங்க என்ன பண்ணணுன்னா, நான் அதை வீடியோலேயே சொல்லிட்டேன், திரும்ப நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கட்டிங்கும் ஒன்றா போடுறதுனால பார்த்திங்கனாக்கா வெயிட் தாங்காமல் கொரியர் பண்ணும்போது அவங்க எடுக்கும்போது ஒரு வேளை கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்டிங்கனாக்கா, நம்ம லேசாக தான் ஒட்டுவோம். உங்களுக்கே தெரியும் போஸ்ட் கவர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டராக மட்டும் கொஞ்சம் 4-5 கேப் இருக்கும். அதில் ரொம்ப வெயிட் போட்டு நிறைய கட்டிங் கேட்கும்போது அதாவது 1-2 கட்டிங் கேட்கலாம். இப்போது இல்லை எனக்கு இலை பிரண்டை கிடைக்கல, ஒரு போகன்வில்லா ஆசைப்பட்டு கேட்குறோம். இப்போ போகன்வில்லாலாம் 2-3 பேர் கேட்குறீங்க. முள் செடியெல்லாம் அதில் வச்சா சரி கேட்குறாங்கன்னு நான் வைக்கிறது. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் அனுப்புகிறதா அனுப்பிடுறேன், அனுப்பும்போது அதுக்கு மேலே வந்து உங்கள் பாடுன்னு. அதே மாதிரி நான் அனுப்பிட்டேன், அனுப்புனதை வீடியோவும் நான் எடுத்து சென்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு அனுப்பலை சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தங்க அட்ரஸுமே, அனுப்புகிறவங்க அட்ரஸ்லேருந்து ஃபோன் நம்பர் வரைக்குமே நான் எழுதி வச்சுட்டு எல்லாருக்கும் கொரியர் பண்ணியாச்சு. இப்போ அது சென்ட் ஆகிறது என்னன்னாக்கா, விதைனாக்கா 100% விதை வந்து சென்ட் ஆகிடுது. இந்த கட்டிங்லாம் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது 1-2 கட்டிங்லாம் கேட்டால் தப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஆசைப்பட்டு கேட்குறது. ஒரு கொஞ்சம் விதையும் கொஞ்சம் 1-2 கட்டிங் கேட்டால் பரவாயில்ல. அதில் 10 கட்டிங் வைக்க சொல்கிறீங்க. அதே போஸ்ட் கவர் நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், கட்டிங்னா பூச்செடினா எல்லாமே ஒன்றா வந்து வைக்க முடியாது, வெயிட் ஜாஸ்தியில் கிழிஞ்சு போயிடும்னு. அதையும் மீறி கேட்குறீங்க, காசை போட்டதுக்கப்புறம் தான் கேட்குறீங்க. சரி அதை திரும்ப வந்து இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க, ப்ளீஸ் மேடம்ன்ட்டு. அப்போ நான் அனுப்ப வேண்டியதாக இப்போது அனுப்புனேன்னா அது உங்களோட அதுக்கப்புறம் வந்து உங்களோட தனிப்பட்ட வர்றது வராது. நான் தான் சொல்லிட்டேன், அனுப்புகிறத நான் அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் வராது உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சொல்லியும் அவங்க கேட்குறதும் கிடையாது. வீடியோவில் சொல்கிறேன் எல்லாமே ஒன்றா எல்லா கட்டிங்கும் ஒன்றா வைக்க முடியாது. போஸ்ட் கவரில் ஃப்ளவர் சீடுனா ஃப்ளவர் சீடு, விதை வந்து எல்லாமே கலந்து போடலாம். காய்கறி, ஃப்ளவர் சீடு எல்லாமே போடலாம். நீங்கள் வந்து கட்டிங் வந்து எல்லா கட்டிங் கேட்குறீங்க. சிகப்பு பசலை, பச்சை பசலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இலை பிரண்டை, பட்டை பிரண்டை, உருட்டு பிரண்டைன்னு எல்லாமே வைக்க சொன்னால் அது போஸ்ட் கவராக இல்லை என்னன்னு தெரியல. அந்த கவர் வந்து 5 rupees கவர் எந்த அளவுக்கு இருக்கும்?
சரிங்களா? அதனால நம்ம கேட்கறதும் உனக்கு கொஞ்சம் உங்களுக்கும் சென்ட் ஆகுற மாரி இருக்கணும். எனக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாம கொரியர் அனுப்புற மாதிரி இருக்கணும். சரிங்களா? எனக்கு இப்போ நெறைய கேட்கறனால கலெக்ட் பண்ணி அனுப்புறதே எனக்கு சிரமமா இருக்கு. ஒரு நேரம் வந்து பூச்செடி, காய் செடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டோர் பிளான்ட்டு எல்லாமே கலந்து கேட்கும்போது அனுப்ப எனக்கு சிரமமா இருக்கு. இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாத்துக்கும் தனித்தனியா தான். ஃப்ளவர் செடினா ஃப்ளவர் செடி தான். இது இன்டோர் பிளான்னா இன்டோர் பிளான் மட்டும்தான். காய்கறி விதைனா காய்கறி விதை மட்டும்தான்னு அனுப்ப போகிறேன். இந்த போன வாட்டி நான் கொஞ்சம் இறக்கப்பட்டு சரின்னு எல்லாம் வந்து நான் அனுப்புனதுனால எனக்கு பயங்கர டைட்டான வேலையும் கூட. அப்புறம் அனுப்பிட்டு அவங்க இன்னும் வந்து எனக்கு சென்ட் ஆகலைன்னு எனக்கு மெசேஜ். நான் தான் சொல்லிட்டேனே, நீங்கள் நிறைய கட்டிங் கேட்டால் நான் அனுப்புகிறதும் அனுப்பிடுறேன், சென்ட் ஆகிறதும் ஆகாது, உங்கள் லக்கை பொறுத்தது. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னாக்கா, நான் கொரியர் வந்து அனுப்பி இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, சென்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சென்ட் ஆகலைங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, ஆகலைன்னா நீங்கள் திரும்ப பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது விதை கேட்குறவங்க எல்லாத்துக்கும் கவரை ஒட்டி காமிச்சு 2 பக்கமும் இங்கே பாருங்கள், விதை கவரை பேக் பண்ணியே காமிச்சு விட்டுறலாம். காமிச்சிட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணுற வரைக்குமே வீடியோவை போட்டு விட்டுருவோம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்கிறது நம்பவும் மாட்டேங்கிறாங்க. திரும்ப 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 கேட்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அனுப்புகிறதே ரொம்ப கஷ்டம், அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்ப எனக்கு ஒரு வாரம் வந்து ஃப்ரீயாக என்னை விட்டுடுங்க. ஒரு வாரம் வந்து எனக்கே நானே வந்து இப்போது நான் இருக்கிற வீட்டை விட்டுட்டு மாடி தோட்டத்தை விட்டுட்டு அந்த டென்ஷனை மறக்கணுங்கிறதுக்காக தான் நானே வந்து சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஒரு வாரம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஒரு வாரம் கழித்து, இன்னும் ஒரு வாரம் கூட கிடையாது, ஒரு 4-5 டேஸ் கழித்து எல்லாருக்கும் ஃப்ரீ பிளான்ட்டு கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து எல்லாமே கலந்து வைக்க மாட்டேங்க. நீங்களாக டிசைட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ பிளான்ட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது கஷ்டப்பட்டு உங்களுக்கு வெறும் 20 ரூபா தான். அதை வந்து நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக விதை தனியாக கட்டிங் தனியான்னு அதை ஒட்டி பேக் பண்ணி கொரியர் பண்ணுறது எனக்கு அது பெரிய கஷ்டம். அதை பண்ணியும் கூட உங்களுக்கு சென்ட் ஆகலைங்கும்போது எனக்கு எதனாலனா நிறைய லோடு, அந்த கவருக்கு மேலே நிறைய லோடு அடிக்கிறதுனால அது போகாதுன்னு சொல்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, கட்டிங் இன்டோர் பிளான்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பிளான்ட்டு உங்களுக்கு வந்து கீரை செடியாக வேணும், இல்லைன்னா ஃப்ளவர் விதை, வெஜிடபிள் விதைன்னா அது தனித்தனியாக கேளுங்க, தனித்தனியாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? 4-5 நாள் என்னை ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு திட்டக்கட்ட தினமும் ஒரு 200 மெசேஜ் வருது. நான் அதில் எதுக்காக நம்பர் போட்டு விட்டேன் வீடியோலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அந்த தெரிய மாட்டேங்குது, 2வது எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறனால தான் சரி பரவாயில்ல, அதை அழிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் புதுசாக பார்க்குறாங்க இல்லையா, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இல்லைன்னா மெசேஜ் போடுறாங்க. அதனால் எனக்கு வந்து என்னென்னாக்கா, ரொம்ப ஆன்சர் பண்ணாமலும் இருக்க முடியல. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஊருக்கு வந்தது எல்லாருக்கும் அனுப்புகிறேன். பாய்.